சகோதரர்களை பயப்படாதீர்கள். நம்மை விட அவர்தான் பயத்துடன் இருக்கிறார். உங்களது பயத்தின் காரணத்தை கூறுங்கள் அரக்கியே. பயம் கொள்ளாதீர்கள். தலைவர் பூம்பா பூம்பா தான் உங்களிடம் உதவிக்காக என்னை அனுப்பி வைத்திருக்கிறார். தலைவர் பூபா பூம்பாவா? அவரே மிகவும் பலவான் தானே. அவருக்கு ஏன் எங்களது உதவி தேவைப்படுகிறது? உண்மைதான். ஆனால் பஞ்ச எச்சகர்கள் இடத்தில் சில அரக்கர்கள் தங்கள் கைவரிசையை காட்டி தப்பிவிட்டனர். அந்த கோவத்தில் இந்த பஞ்ச எச்சகர்கள் சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை கொண்டு எங்களை தாக்கப் போகிறார்கள். அவர்களின் ஒரு தாக்குதலால் எங்களோட முழு அரக்க வம்சமே ஒரு முடிவுக்கு வந்துவிடும். நாங்கள் தலைவர் பூபா பொம்பாவுக்கு நிச்சயம் உதவி செய்வோம். ஆனால் நமக்கு முன்னால் பஞ்ச எச்சகர்கள் அங்கு சென்று விட்டால் அனர்த்தம் நடந்துவிடும். எச்சகர்கள் வேடம் மாற்றிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் எங்களுடைய பலமுள்ள அரக்கர்களும் அவர்களை எத்தனையோ சமாளிக்க முயற்சி செய்கிறார்கள். நாம் உடனே கிளம்பிவிட்டால் அவர்களுக்கு முன்பாக சென்று விடலாம். பார்த்தாயா, அவர்கள் நம்மிடம் உதவி கேட்கும் அளவிற்கு நாம் இருக்கிறோம். இந்த பாண்டவர்களை நான் விடவே மாட்டேன். சகோதரர்களே, மலையில் 5 மான்கள் ஏறி போய் கொண்டிருக்கின்றன. எச்சர்கள் தான் மான் உருவத்தில் வந்திருக்க வேண்டும். நம் கயிற்றின் உதவியை கொண்டு அந்த மான்களை பிடித்து விடலாம். உடனே குதிரைகள் மேல் அமர்ந்து கொள்ளுங்கள். சகோதரர்களே, இவ்வாறு வாயற்ற ஜீவன்களை கயிறால் கட்டி போடுவது என்பது நீதிக்கு விரோதமான செயலாகும். ஒருவேளை அவைகள் எச்சர்களாக இல்லாமல் மானாக இருந்தால் என்ன செய்வது? அண்ணா, ஒருவேளை அவர்கள் எச்சர்களாக இருந்தால் ஆனால் என்று கூறிக்கொண்டிருக்க முடியாது. அவைகள் மிருகமாக இருந்தால் அந்த பாவத்தை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். யுதிஷ்டிரன் அண்ணா, முதலில் அரக்கர்களின் சந்தேகத்தை புரிந்து கொள்ளுங்கள். பஞ்ச எஸ்கர்கள் மற்றும் மிருகங்கள், எச்சர்களோ கந்தர்வர்களோ மலை மேல இருக்கிறார்கள். 5 மிருகங்கள் ஒரே இடத்தில் இருந்து வருவது என்பது ஒன்றும் யதார்த்தம் அல்லதானே? ஆனால் எச்சகர்கள் என்னை கண்டு தாக்கிவிட்டால் நான் என்ன செய்வது? அனைத்தும் முடிந்துவிடும். நான் மிகவும் பின்தங்கி விடுவேன். சகோதரர்களே, அந்த பாலகர்கள் அனைவரும் ஏன் நம்மை நோக்கி வருகின்றனர்? ஒருவேளை அவர்களுக்கு நம்மேல் சந்தேகம் வந்திருக்கலாம். அனைவரும் சாதாரண மானை போல இருங்கள். அண்ணா, ஈட்டியை வீசி எறியுங்கள். அவைகள் தப்பி ஓடிவிடும். முடியாது அர்ஜுனா, என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியாது. தர்மத்துக்கு எதிரான காரியத்தை செய்ய மாட்டேன். அண்ணா, இப்போது இவனுக்கு தர்மம் அதர்மத்தை கற்றுக் கொடுங்கள். நீங்கள் ஏன் எங்களை மாட்டிவிட பார்த்தீர்கள்? கெச்ச மகாராஜா, மலைப்பகுதியின் கிராமத்தில் இருக்கும் அரக்கர்கள் நல்ல சுபாவம் உள்ளவர்கள். அவர்கள் எவரும் உங்கள் இடத்துக்கு வந்து எந்த தீங்கும் விளைவிக்கவில்லையே. அப்படியா? நீங்கள் அனைவரும் அந்த திமிர் கொண்ட அரக்கர்களுக்காக பரிந்துரைக்க வந்திருக்கிறீர்களா? ஆனால் உங்களது முயற்சி வீணாகிவிட்டது. ஏனென்றால் எங்களிடம் இப்போது நேரமே கிடையாது. நாங்கள் ஒவ்வொரு அரக்கரையும் அழிக்கப் போகிறோம். நாங்கள் ஒரே தாக்குதலின் அனைத்து அரக்கர்களையும் ஒழித்து கட்டி விடுவோம். அவர்களில் அனைவருமே எங்களுடைய இடத்திற்கு வந்து திங்கிழத்திருக்கிறார்கள். நீங்கள் கருணை உள்ளவர்கள், அதனால் விட்டு விடுகிறேன். எங்கள் பாதையிலிருந்து விலகி திரும்ப சென்று விடுங்கள். இல்லை என்றால் என்ன செய்வீர்கள்? யுதிஷ்டிரன் அண்ணா, நீங்கள் எங்கள் பேச்சை அப்போதே கேட்டிருந்தால் பஞ்ச எச்சகர்களை அந்த கணமே பிடித்திருக்கலாம். நடந்தது நடந்து விட்டது. நாம் எப்படியாவது எச்சர்களுக்கு முன்பாக அங்கு போய் சேர்ந்திட வேண்டும். சாதனம் கிடைத்து விட்டது. மலையில் இருக்கும் ஆடுகள். இல்லை, மீண்டும் அதர்ம பேச்சு பேசுகிறாயா? ஆடுகள் நமக்கு பாலை அளிக்கிறது, நமக்கு போஷாக்கை அளிக்கிறது. நீங்கள் அதன் மேல் சவாரி செய்து அதற்கு வழியை தருகிறீர்கள். நிச்சயம் முடியாது. மன்னியுங்கள் அண்ணா, தர்மம் அதர்மத்தை பார்க்காமல் இப்போது பூபா பூம்பாவுக்கு உதவ வேண்டிய நேரம். நகுலா,
ஆடு நண்பரே, நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய முடியுமா? நண்பா, நீ என்ன நண்பன் என்று அழைத்து எனக்கு மரியாதை அளித்தாய். உங்களுக்கு மிக்க நன்றி. கூறுங்கள், உங்களுக்கு என்ன உதவி வேண்டும்? மலைக்கு மேல் இருக்கும் கிராம மக்களின் வாழ்க்கை சங்கடத்தில் இருக்கிறது. நாம் உடனே அங்கு சென்றாக வேண்டும். நேரம் அதிகம் இல்லை, தொலைவில் இருக்கிறது. மே! கவலை கொள்ளாத நண்பா, நாங்கள் நிச்சயமாக உனக்கு உதவி செய்கிறோம். மே! ம். ம், ம், ம். இந்த சவாரி நன்றாகவே இருக்கிறது. அரக்கர்களை முழுமையாக அழிக்க நாம் முற்றிலும் தயாராகி விட்டோம். அதோ பாருங்கள், அந்த பாலகர்கள் வேகமாக மலை ஏறி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நிறுத்தவே மாட்டார்கள் போலிருக்கிறதே. அவர்களுக்கு முன்பாக நாம் அங்கு சென்று விட வேண்டும். பாருங்கள். வாருங்கள் பாண்டவர்களே, உங்களை வரவேற்கிறோம். ஐந்து கழுகுகள் மலைப்பகுதியை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அர்ஜுனா, சற்று பொறு. அனர்த்தம் செய்வதற்கு ஆளாகி விடாதே. அவைகள் எச்சர்களாக இல்லாமல் இருந்தால் பாண்டவர்களே, நீங்கள் எங்களை காப்பாற்றுவதற்காக எத்தனையோ முயற்சி செய்தீர்கள். ஆனால் இந்த எச்சர்கள் எங்களை நிச்சயம் அழித்து விடுவார்கள். பாலகர்களே, நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள்? நான் கடும் தவம் செய்து பிரம்மாஸ்திரத்தை பெற்றேன். நீ அந்த சக்தியை வீணடித்து விட்டாயே. உங்களது பிரம்மாஸ்திரத்தின் சக்தியை பலவீனமாக்குவது எங்கள் உத்தேசமே அல்ல, நிர்பந்தம் தான். கோபம் அர்த்தமற்றது. அர்த்தமற்றதா? இந்த அரக்கர்கள் எங்கள் இடத்துக்கு வந்து செய்யும் தீய செயல்கள் மட்டும் அர்த்தம் உள்ளதா என்று கூறு. நிச்சயமாக அது சரியற்ற செயல்தான் யட்ச மகாராஜா. நீங்கள் ஒரு முறையாவது ஆலோசித்து பாருங்கள். சில அரக்கர்கள் செய்த தீய செயலுக்காக நீங்கள் அனைத்து அரக்கர்களையும் தண்டிக்க வேண்டும் என நினைத்தது சரிதானா? கூறுங்கள் மகாராஜா, நிரபராதிகள் தண்டிக்கப்படுவதா சரியற்றதல்லவா? இப்போது நான் என்ன கூறுவது? பாலகர்களாக நீங்கள் இருந்திருந்தும் நீங்கள் எத்தனை புரிந்து கொள்கிறீர்களே. ஆனால் நாங்கள் கோபத்தில் சரியது தவறியது என்று புரிந்து கொள்ளவில்லை. தலைவர் பூபா பூம்பாவே, வருந்துகிறோம். நாங்கள் உங்களுக்கு எந்த அளவிற்கு தீங்கிழைத்து விட்டோம் என்று. யட்ச மகாராஜா, நீங்கள் வெளியில் வராதீர்கள். நாங்கள் அனைவரும் சேர்ந்து அந்த அரக்கர்களை எங்கிருந்தாலும் தேடி பிடித்து விடுவோம். பாண்டவ பாலகர்களே, நாங்கள் உங்களுக்கு கடன் பட்டிருக்கிறோம். எங்களது நன்றிகளையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த பாண்டவர்கள் யட்சகர்கள் பெரும் தவறு செய்வதிலிருந்து காப்பாற்றி விட்டார்கள். உங்களுடைய வீரம் விவேகத்திற்கு முன்னால் நாங்கள் எதுவுமே இல்லை என்றாக்கி விட்டீர்கள்.